Hi RJ Sha Family எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கமல் சார் அவர்களை வைத்து ஃபைனல்ல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் பண்ணலாமா அப்படினு சொல்லிட்டு விஜய் டிவி வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அது என்ன விஷயம் அப்படின்றத இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் டாப் 3 contestant இவங்களா தான் வந்து இருக்க போறாங்க சோ இது வரைக்கும் அந்த ரேட்டிங் டேட்டாஸ்ல இவங்க தான் இருக்க போறாங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு கேள்விப்பட்டேன் அந்த விஷயம் என்ன அப்படின்றதையும் பார்க்க போறேன் பிக் பாஸ் ஃபைனல் அத பத்தி நம்ம பேசுறதுல என்ன ஷா இருக்கு அப்படினு சொல்லிட்டு கேட்டிங்கனா வீடியோ முடியும் போது நம்ம வந்து நீங்க 10 வயசுக்கு கீழ இருக்கக்கூடிய குழந்தைகள் உங்க வீட்ல இருந்தாங்கன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ என்ன ஷா குழப்பற அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களோட ஒபினியனை சொல்லுங்க சரிங்களா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பிக் பாஸ்ல அவங்க 50 லட்சம் ரூபாய் சம்பாதிப்பாங்க நான் ஏதாவது சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படினு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எனி கோர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி டிப்ளமோ கோர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி ஃபெயில் ஆயிருந்தாலும் சரி ராஜலட்சுமி எட்வர்ஸ் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலமா நீங்க டேட்டா சயின்ஸ் பைத்தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மென்ட் ஜாவா இந்த மாதிரியான ஐடி கோர்சஸ்லாம் படித்து ஐடி வேலைகள்ல ஜாயின் பண்ணலாம் தமிழ்லயும் சொல்லி தராங்க இங்கிலீஷ்லயும் சொல்லி தராங்க லைவ் கிளாसेसும் இருக்கு ரெக்கார்டிங் கிளாसेसும் இருக்கு அது மட்டும் இல்லாம படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 400க்கு மேற்பட்ட கம்பெனியோட டை அப் வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு ஜாப் சப்போர்ட்டும் தராங்க உங்களால முழுசா உடனடியா ஃபீஸ் கட்ட முடியலனா நீங்க வந்து EMI முறையிலும் ஃபீஸ் கட்டலாம் சோ இத யார் நடத்துறாங்க அப்படினு சொல்லிட்டு கேட்டிங்கனா 25 வருடத்துக்கு மேலாக எஜுகேஷனல் இண்டஸ்ட்ரியில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் தான் ராஜலட்சுமி எட்வர்ஸ் நடத்துறாங்க அவங்களுடைய கான்டாக்ட் டீடைல் பின் டு டாப்ல வச்சிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன் உடனடியா நீங்களும் படித்து ஐடி வேலைகள்ல ஜாயின் பண்ணலாம் பிக் பாஸ் சீசன் 7 ஃபைனல் இந்த ஃபைனல்ல வந்து டாப் 3 contestant யார் வந்திருக்கா யாருக்கு அதிகமான ஓட்டு வந்திருக்கு அப்படினு சொல்லிட்டு கேட்டிங்கனா நிறைய டிஜிட்டல் வெப்சைட்ஸ்ல வந்து ஓட்டு எடுப்பு நடத்துறாங்க ஸ்கிரீன்ஷாட்ஸ் போடுறாங்க இன்ஸ்டாகிராம்ல வருது இது எல்லாம் தனியா அவங்க நடத்திட்டு இருந்து வரக்கூடிய ஸ்கிரீன்ஷாட் ஆனா ஹாட் ஸ்டார்ல வரக்கூடிய அந்த ஓட்டிங் அப்படின்றத அவங்க வெளியெல்லாம் விடல ஆனா அத வந்து அங்க இருக்கக்கூடிய டீம் மெம்பர்ஸ் வந்து பேசுவாங்க சோ நம்மளும் வந்து மிர்ச்சில ஒரு 12 வருஷத்துக்கு மேல இருந்ததனால நம்ம ஃப்ரெண்ட்ஸும் ஒரு சிலர் வந்து அங்க வர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால நமக்கு அந்த ஹாட் ஸ்டார்ல என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சிக்கிட்ட கேள்விப்பட்ட விஷயத்தை வந்து சொல்றேன் இந்த டேட்டா எப்போ வந்தது அப்படினா இன்னைக்கு நம்ம வெள்ளிக்கிழமை வீடியோ போடுறோம் இது வியாழக்கிழமை காலையில கிடைச்ச இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் இடத்துல 40% மேல ஓட்டு எடுத்து அர்ச்சனா அவர்கள் இருக்கிறதா வந்து கேள்விப்படுறோம் சோ இரண்டாவது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மணி அவர்களுக்கு 24% திடீர்னு வந்து ஓட்டு பயங்கரமா வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு ரவீனா அவர்கள் வெளியே போனதுக்கு அப்புறம் அவங்க ஃபேன்ஸும் ஜெனரலா வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ்ல தனியா விளையாடணும்னு சொல்லுவாங்க சேர்ந்து விளையாட கூடாதுன்னு சொல்லுவாங்க சேர்ந்து விளையாடும்போது என்ன ப்ளஸ் இருக்கு இப்போ அப்படினா கேள்விப்பட்ட வரைக்கும் மணி அவர்கள் ரவீனா இருக்கும்போது மணி அவர்கள் கம்மியா தான் இருந்தது ரவீனா வெளியே போனதுக்கு அப்புறம் ரவீனாவோட ஓட்டும் மணிக்கு வர ஆரம்பிக்குது அப்படினு சொல்லிட்டு கேள்விப்படுறோம் 24% அவங்களுக்கு ஓட்டு கிடைச்சிருக்கு அதுக்கு அப்புறம் மூணாவது இடத்துல மாயா அவர்கள் பூர்ணிமா அவங்க வெளியே போனதுக்கு அப்புறம் பூர்ணிமா மாயா ஒரு சிலர் வந்து நெகட்டிவா சோஷியல் மீடியால சொன்னாலும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபேன் ஃபாலோயிங் இருக்கும் இப்போ அவங்களுடைய அராத்தி சேனல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவும் மில்லியனுக்கு மேல வந்து ஃபாலோவர்ஸ் இருக்கிற ஒரு சேனல் தான் சோ அப்போ பூர்ணிமா மாயா இவங்க ரெண்டு பேரோட ஓட்டு சேர்ந்து மாயா அவர்களுக்கு 22% ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு ஜெனரலா சேனல் வந்து எப்படி யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று இருக்கும் அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்ட விஷயம் வந்து இப்போ அர்ச்சனா மணி அப்படின்றது ஒரு பக்கம் அர்ச்சனா மாயா வந்தாங்க அப்படின்னா ஸோ ஃபைனலுக்கு வந்தாங்க அப்படின்னா மாயா கையை தூக்குவாரா கமல் சார் ஏன்னா சோசியல் மீடியாவில் நிறைய போயிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும் ஸோ மாயா கையை தூக்குவாரா அர்ச்சனா கையை தூக்குவாரா அப்படின்னு சொல்லிட்டு லைவ்ல ஒரு பதட்டம் ஏற்படும் அந்த பதட்டம் எதிர்பாராதது எதிர்பாருங்கள் அப்படின்ற பில்டப் இதெல்லாம் வந்து TRP இன்னும் பெட்டராகும் அப்படின்றதுனால மாயாவுக்கு இன்னும் ஓட்டு வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சேனலில் வந்து டிஸ்கஷன் வந்து போயிட்டு இருக்கு சரிங்களா இது நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் ஸோ இதில் முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சேனலை பொறுத்த வரைக்கும் ஓட்டிங் அப்படின்றது ஆடிட்டிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் ஆனால் சேனலில் ஃப்ளோவில் ஷோ போயிட்டு இருக்கும்போது கூட 24 மணி நேரமும் எல்லார் மேலேயும் கேமரா இருக்குது ஸோ CCTV கிடையாது அவங்களுக்கு எது வேணுமோ அதை கட் பண்ணி தான் 24 ஹவர்ஸ்லேயும் போடுவாங்க 1 hour ஷோலையும் போடுவாங்க ஸோ அப்படி போடும்போது ஒரு செடி இருக்குது அப்படின்னா பூ இருக்குது அப்படின்னா இதழ்களை காமிச்சா நமக்கு ப்ளசண்ட்டாக பாசிட்டிவாக தெரியும் அதுவே வந்து முள்ளை காமிச்சோம் அப்படின்னா வேற மாதிரி தெரியும் யாரை வேணா எப்படி வேணா காட்ட முடியும் அது மட்டும் இல்லாமல் கமல் சார் வந்து அவர் வந்து மாயா வின் பண்ண வச்சிருவாரா அப்படின்னு சொல்லிட்டும் சோசியல் மீடியாவில் நிறையா வந்து படிக்க முடியுது அப்படி படிக்கும்போது எனக்கு தோணு விஷயத்தை வந்து சொல்கிறேன் போன சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா அசீம் விக்ரமன் இருந்தார் அசீம் அவர்கள் வின் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கமல் அவர்களுக்கே பெரிய அளவில் உடன்பாடு இல்லை அப்படி நான் கேள்விப்பட்ட விஷயம் ஸோ அப்படி இருந்தும் கூட அவர் அசீம் அவர்களை வின்னராக வந்து செலக்ட் பண்ணார் ஸோ கமல் அவர்கள் மட்டும் டிசைட் பண்ணிட்டு மாயா அவர்கள் கையை தூக்க முடியுமா அப்படின்றது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் ஆனாலும் சோசியல் மீடியாவில் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா அவர் ஒருத்தவர் தான் கன்வின்ஸ் ஆகி அவர் ஒருத்தர் தான் மற்றவங்களையும் கன்வின்ஸ் பண்ணி அவர் பிரதீப் அவர்களை வெளியே அனுப்புனார் அப்படி வெளியே அனுப்பும் போது மாயா அவர்களை ஏன் வந்து வின்னரா இவர் டிசைட் பண்ணக்கூடாது கொண்டு வரக்கூடாது அப்படின்ற ஒரு டிஸ்கஷனும் வந்து போயிட்டு இருக்கு இன்னும் 2 நாள்ல தெரிஞ்சிடும் ஆனா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த 3 பேர் தான் 1 2 3ல வந்து இருக்காங்க சரிங்களா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் எனக்கு
கொஞ்சம் வருத்தமான விஷயமா என்ன தோணுச்சு அப்படின்னா, ஒரு வாரம் தான் இருக்குது, முடிய போகுது, 2 நாள் தான் இருக்குது, 3 நாள் தான் இருக்குது. அப்படி இருந்தாலுமே இந்த வன்மம் அப்படின்றது வந்து சுற்றிக்கிட்டே தான் இருக்குது. அதே மாதிரி ஒருத்தவங்க வெளியே போகும்போது வீட்டை விட்டு அவங்கள நாமினேஷன் பண்ணி வெளியே அனுப்புகிறாங்கன்னா, போன சீசன்லாம் ஒரு இமோஷனல் இருக்கும், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், அழுகை இருக்கும். அதை பார்க்கும்போதும் நமக்கு வேறு ஒரு ஃபீல் வந்து இருக்கும். இந்த சீசனில் அந்த மாதிரி அழுது கட்டி பிடிச்சி அந்த இமோஷனல் பாண்டிங் அப்படின்றது கொஞ்சம் மிஸ் ஆச்சோ, அப்பா போயிட்டாங்கப்பா வெளியே பார்த்துக்கலாம் அப்படின்ற ரேஞ்சில் தான் இருந்தது. நார்மலாக ஒரு கேம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பவுலர் பவுலிங் போட்டு விக்கெட் எடுக்கிறதுன்றது வேறு. பவுலர் வந்து பேட்ஸ்மேனோடைய மண்டே ஒரு சம்மடி அடித்து போ வெளியே போய் உட்காரு அப்படின்ற ஒரு ஃபீலில் தான் இந்த இதில் ஸ்ட்ராட்டஜி கேம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அனுப்புனதான் எனக்கு வந்து ஓரளவு வந்து ஃபீல் ஆகுதுங்க. உங்களுக்கு அது மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் ஓகே ஷா, நீ வந்து இந்த பேரண்ட்ஸ் பார்க்கணும், 10 வயசு கீழே இருக்கிறவங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க, அது என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, மாயா அவர்களை பற்றி எனக்கு நான் சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம், அவங்க பூகம்பம் டாஸ்க்லேயே வந்து சொல்லியிருந்தாங்க, எனக்கு வந்து ஏடிஹெச்டி இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஏடிஹெச்டி இஷ்யூனா என்ன? 10 வயசுக்குள்ள உங்கள் குழந்தைகளுக்கு இந்த ஏடிஹெச்டி இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிங்கன்னா நிறைய விதங்களில் நல்லது. ஃபஸ்ட்டு நான் ஏடிஹெச்டினா என்னன்னு சொல்லிடுறேன். ஏடிஹெச்டின்றது அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர். அதாவது இந்த குழந்தைகள்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, துருன்னு இருப்பாங்க, ஒரு பயங்கர ஆக்டிவாக இருப்பாங்க, ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க. ஆனால் ஃபோக்கஸ் அப்படின்றது இருக்காது, கவனக்குறைவு இருக்கும், துரு குழந்தைகளாக வந்து இருப்பாங்க. இவங்க வந்து ஒரு சவுண்டு கேட்குது அப்படின்னா அந்த சவுண்டை நோக்கி போக ஆரம்பிச்சிருவாங்க. குதிரை மாதிரி அங்கேயும் இங்கேயும் போகிற கேரக்டராக வந்து இருப்பாங்க. ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படின்றது அவங்களுக்கு முடியவே முடியாது. பொறுமை அப்படின்றது அவங்களுக்கு இருக்காது. மூட் ஸ்விங்கிங் அப்படின்றது அதிகமாக இருக்கும். ஏன் இந்த குழந்தைகள் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய மூளை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மூளையில் சிக்னல் வந்து பயங்கரமாக பாஸ் ஆகும். இப்போது எக்மோர்லேருந்து செங்கல்பட்டு போகிறதுக்கு வந்து 1 hour ஆகுது அப்படின்னா, இவங்க வந்து எக்மோர்லேருந்து செங்கல்பட்டுக்கு வந்து 20 நிமிஷத்தில் போகிறாங்க. அந்த ஸ்பீடாக சிக்னல் வந்து பாஸ் ஆகும்போது எப்படி இருக்கும்? இதை என்ன சொல்கிறாங்கன்னா, மூளை நரம்பில் ஏற்பட்ட சின்ன மாற்றம். ஸோ இந்த குழந்தைகளை நீங்கள் 10 வயசுக்குள்ளே தெரிஞ்சுக்கிட்டு, உங்கள் குழந்தைகளும் வந்து இப்படி துருன்னு இருக்காங்க, கவனக்குறைவு பயங்கரமாக இருக்குது, நான் சொன்ன இந்த மாதிரியான சயின்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒரு சைல்டு சைக்காலஜிஸ்ட் கிட்ட போய் நீங்கள் ஒரு சில சின்ன எக்ஸசைஸ் மூலியமாகவே உங்களுடைய குழந்தைகளை ஸ்ட்ரீம்லைன் பண்ண முடியும். இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதை டிஸார்டர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருந்தாலும், நான் டாக்டர் கிட்ட சைல்டு கவுன்சிலர்ஸ்கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது டிஸார்டர் அப்படின்றதான் வார்த்தை. பட் ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கிட் அப்படின்ற கேட்டகரியில் வரமாட்டாங்க, இவங்க சூப்பர் கிட் அப்படின்ற கேட்டகரியில் தான் வந்து வருவாங்க. ஸோ இதற்கான அவேர்னஸ் அப்படின்றது இந்தியாவில் சுத்தமாக இல்லை. நீங்கள் பண்ணுறீங்கன்னா செம்ம அப்படின்னு வந்து சொன்னாங்க. 100 பேரில் ஒருத்தவங்க குழந்தைகள் இந்த பாதிப்பினால் இருக்காங்க. இதை பேரண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துறது மட்டும் இல்லாமல், பேரண்ட்ஸ் இதை பற்றி சைல்டு சைக்காலஜிஸ்ட்டை பேசணும். ஸோ ஒரு சில சின்ன எக்ஸசைஸ், அது மட்டும் இல்லாமல் ஒரு சில தெரப்பி மூலியமாகவும் அவங்கள சரி பண்ண முடியும். நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, வில் ஸ்மித்தாக இருக்கட்டும், ஸ்டீஃபன் ஹாக்கிங்காக இருக்கட்டும், மைக்கேல் பிளிப் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்விம்மிங்கில் 28க்கு மேற்பட்ட ஒலிம்பிக் கோல்டு மெடலை வந்து வின் பண்ணியிருக்காரு. இவங்க எல்லாருமே ஏடிஹெச்டி அப்படின்ற ஒரு பாதிப்பால் இருந்தவங்க தான். இன்னொரு விஷயம் இருக்குங்க, இந்த ஏடிஹெச்டி குழந்தைகள் அவங்களுடைய ஐக்யூ லெவல் அப்படின்றது 130க்கு மேலே இருக்கும். ஸோ ஒரு காமன் மேனுக்கு வந்து 109க்குள்ளே இருக்குது அப்படின்னா, இவங்களுடைய ஐக்யூ லெவல் வந்து 130 கிட்ட இருக்கும். ஒரே ஒரு உதாரணம் வந்து சொல்கிறேன். நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, மைக்கேல் பிலிப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒலிம்பிக்கில் நீச்சலில் வந்து அவ்வளோ மெடலை வின் பண்ணாருன்னு சொல்லிட்டு. அவருக்கு இந்த பிரச்சனை இருக்கும்போது அவருடைய டீச்சர்ஸ்லாம் சொல்லிட்டாங்க, இவர் வந்து கிளாஸில் ஆட்டம் போட்டுக்கிட்டே இருக்காரு, ஃபோக்கஸ் பண்ணவே மாட்டாரு, இவர் வேலைக்கே ஆக மாட்டார், இவர் படிக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லும்போது அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, சைல்டு சைக்காலஜிஸ்டெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் தங்களுடைய பேரண்டிங்கில் ஒரு சின்ன மாற்றத்தை வந்து கிரியேட் பண்ணாங்க. எப்போல்லாம் வந்து மூட் ஸ்விங் ஆகி கோவப்பட்டு எதையாவது உடைக்கிறது, கத்துறது, இந்த மாதிரியான விஷயங்களை பிளிப் அவர்கள் வந்து பண்ணும்போது இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க கண்ணு முன்னாடி சி அப்படின்ற வார்த்தையை காற்றுலே எழுதியிருக்காங்க. ஸோ சி அப்படின்றது கம்போஸ் யுவர் செல்ஃப் அப்படின்ற ஒரு விஷயத்த இன்டெரக்டாக பண்ணும்போது ஒரு பீரியட்க்கு அப்புறம் அந்த பையன் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னா, இவங்க அம்மா வந்து மூட் ஸ்விங்கில் கத்தும் போது சி அப்படின்னு எழுத ஆரம்பிச்சிருக்காரு காற்றுலேயே. ஸோ 2 பேரும் இது பரிமாற்றம் செய்யும் போது அந்த ஏடிஹெச்டி இஷ்யூ அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிருக்கு. ஒரு சின்ன எக்ஸசைஸ் மூலிமா சரியாகி அதுக்கப்புறம் உலக அளவில் ஒலிம்பிக் மெடலில் வின் பண்ணி கலக்கினார். ஸோ இதே மாதிரி உங்கள் குழந்தையும் கலக்கணும் அப்படின்னா, ஏன்னா மாயா அவர்களுக்கு ஏடிஹெச்டி இஷ்யூ இருந்திருக்கு, அந்த டைமில் அவேர்னஸ் இல்லாததுனால நான் நிறைய பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒருவேளை இது நமக்கு முன்னாடியே தெரிஞ்சு 10 வயசுக்குள்ளேயே தெரிஞ்சு நம்ம சரி பண்ணும் போது நம்ம குழந்தைக்கு எவ்வளோ பெரிய மாற்றங்களை வந்து உருவாக்க முடியும். நான் வந்து இந்த சி அப்படின்ற ஒரு மேட்டர் கேள்விப்பட்ட உடனே என் குழந்தைகிட்ட ஒரு விஷயம் வந்து பண்ணேன். காக்ரோச் தியரியை வந்து அப்ரோச் பண்ணேன். சுந்தர் பிச்சை அவர்கள் சொன்னது. சுந்தர் பிச்சை என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு காக்ரோச் 2 பேர் இருக்காங்க, ஒரு பெரிய ஹோட்டலு, அந்த ஹோட்டலில் ஒரு பொண்ணு மேலே படுது, அந்த பொண்ணு வந்து பதறி அலறி
அங்கே இருக்கிறவங்களெல்லாம் வந்து ஒரு பெஜாராக்கிடுச்சு. தட்டெல்லாம் உடஞ்சி கரப்பாம்பூச்சிக்கு அவ்வளோ ரியாக்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் அங்கேருந்து இன்னொரு பொண்ணு மேலே கரப்பாம்பூச்சி படுது. கரப்பாம்பூச்சியை பார்த்து அப்படி லைட்டாக அப்படி ஒரு தட்டு தட்டி விட்டாங்க. அங்கே எந்த பதற்றமும் இல்லை. கரப்பாம்பூச்சி 2 பேர் சோல்டரையும் தான் உட்காந்துச்சு. ஒருத்தவங்க என்ன பண்ணாங்க, ரியாக்ட் பண்ணாங்க. இன்னொருத்தவங்க என்ன பண்ணாங்க, ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. லைஃப்பில் எல்லா விஷயத்துக்கும் ரியாக்ட் பண்ணக்கூடாது, ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காக்ரோச் தியரியில் சுந்தர் பிச்சை சொன்னார். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, என் பொண்ணுக்கிட்ட எப்பயாவது அவங்க வந்து சும்மா ஜென்ரலாக கோவப்படுறாங்க, ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஆர் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நான் சொல்லுவேன். ஸோ சி அப்படின்றது ஏடிஹெச்டிக்கு வந்து ஹெல்ப் பண்ணுச்சு பிலிப் அவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்படும் போது இந்த ஆரை சொல்ல ஆரம்பித்தேன். இப்போது என் பொண்ணு நான் எனக்காவது கோவப்பட்டு இது பண்ணும்போது ஆர் அப்படின்ற ஒரு விஷயத்தை எனக்கு காட்டுறாங்க. ஸோ மாயா அவர்களுடைய அந்த ஏடிஹெச்டி இஷ்யூவின் மூலமாக இந்த பிக் பாஸ் மூலியமாக, ஸோ பிக் பாஸினுடைய ஃபைனல் சீக்ரெட் மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் பிக் பாஸாக இருந்த லைஃப்பில் சாதித்த வில் ஸ்மித், ஸ்டீஃபன் ஹாக்கிங், மைக்கேல் பிலிப்ஸ் அவங்களுடைய ரகசியத்தையும் இதில் ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ சாதாரணமாக கடந்து போகக்கூடிய வீடியோவாக இல்லாமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுற ஒரு வீடியோவாக மாறட்டும். என்னடா நீ ஜென்ரலாகவே ஏடிஹெச்டியை பற்றி பேசியிருக்கலாமே, ஏன் பிக் பாஸ் ஃபைனலை வச்சு இதை பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உண்மையை சொல்லணும்னா இன்றைக்கி யூடியூபாக இருந்தாலும் சரி, மக்களாக இருந்தாலும் சரி, எந்த விஷயம் ட்ரெண்டில் இருக்கோ அந்த விஷயத்தை மட்டும் தான் பார்க்குறாங்க. யூடியூபும் அதை மட்டும் தான் ப்ரொமோட் பண்ணுது. அப்படி இருக்கும்போது இதிலிருந்து ஒரு நல்ல விஷயத்தை மக்களுக்கு சொல்லலாமே அப்படின்றதுக்காக தான். இல்லைனா நம்ம சொல்லக்கூடிய அந்த ஏடிஹெச்டி அப்படின்றது கேட்பாரற்று போயிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஒரு சிலர் இப்போ கீழே கமெண்ட் பண்ணுவீங்க, என்னப்பா நீ மாயா பிஆரா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுவீங்க. நம்ம சேனலில் விசித்ராவுடைய ஜேர்னின்னு சொல்லியிருக்கோம், அர்ச்சனா ஜேர்னி சொல்லியிருக்கோம், தினேஷ் ஜேர்னி சொல்லியிருக்கோம், விஷ்ணு ஜேர்னி சொல்லியிருக்கோம், இப்போ மாயா ஜேர்னி சொல்லியிருக்கோம். ஸோ 5 கண்டஸ்டன்ட்டையும் சொல்லிடணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். எல்லாருமே நம்ம சொல்லியிருக்கோம். மணியோட ஜேர்னி எடுத்துட்டேன். இன்னும் ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து அவங்க அண்ணன்ட்ட பேசிட்டேன்னா நாளைக்கு மணி அவருடைய ஜேர்னியும் வந்துடும். நிச்சயமாக இந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணோடையோ பையனோடையோ திருநங்கையினுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன ஸ்பார்க்கையாவது கிரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த மேட்ரு ரொம்ப முக்கியமான மேட்ரு. உங்களுடைய மெசேஜஸும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறதும் நிறைய பேருக்கு போய் சேரட்டும். நீங்கள் இது நாட் ஓன்லி பிக் பாஸ் வீடியோ, இதை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும், இதோட எண்டு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஸோ மச். ஆயிரத்தை தாண்டி போனால் ஓடியில நீதான் ஒருவன், நாடி நரம்பெல்லாம் வெற்றி போராட்டமே. உன்னுடைய எல்லை நீயே, உலகத்துக்கு பிள்ளை நீயே, போராகும் போக்கில் தேகம் உன் துணையே. வீரனை வா, வீரமாய் வா, உன்னை வென்று உலகை வெல்ல வீர கொண்டு வாமா. ஆயிரத்தை தாண்டி போனால் ஓடியில நீதான் ஒருவன், நாடி